வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கார்த்திகா பிரகாஷ். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சாத்தான்குளம் இரட்டை கொலை வழக்கு தொடர்பான வழக்கு. தூத்துக்குடி சிபிசிஐடி அலுவலகத்தில் ஃபெனிக்ஸ் நண்பர்கள் 5 பேரிடம் தீவிர விசாரணை. புதுக்கோட்டை அருகே பெற்ற மகளையே தந்தை நரபலி கொடுத்த சம்பவம். 2 பேர் மீது பாய்ந்தது குண்டர் தடுப்பு சட்டம். மருத்துவர்களுக்கான ஓய்வூதியத்தை குறைப்பது அநீதி. தமிழக அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சி வலியுறுத்தல். தமிழகத்தின் 10 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். டெல்லியில் குடியரசுத் தலைவரை திடீரென சந்தித்தார் பிரதமர் மோடி. சீனாவுடனான எல்லை மோதல் குறித்து விவாதித்திருக்கலாம் என தகவல். டெல்லியில் கொரோனா தொற்று அதிகமாக இருந்தாலும் மருத்துவமனைக்கான தேவை பெரிதாக இல்லை. 10,000 படுக்கைகள் காலியாக இருப்பதாகவும் முதலமைச்சர் கெஜ்ரிவால் தகவல். மகாராஷ்டிராவில் 2 லட்சத்தை தாண்டியது கொரோனா தொற்று எண்ணிக்கை. வைரஸ் பாதித்த மாநிலங்கள் பட்டியலில் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிப்பு. உத்தரப்பிரதேசத்தில் 8 காவலர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம். ரவுடி விகாஸ் துபேவின் முக்கிய கூட்டாளியை கைது செய்தது போலீஸ். டெல்லியை தொடர்ந்து மும்பையில் வலுக்கும் கனமழை. ஜுஹு கடற்கரை பகுதியில் கடும் சீற்றத்துடன் காணப்படும் அலைகள். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் பிரெண்ட்ஸ் ஆஃப் போலீசுக்கு தொடர்பு இருப்பதாக எழுந்த புகார். மாநிலம் முழுவதும் அடுத்த 2 மாதங்களுக்கு தடை விதிப்பது குறித்து அரசு பரிசீலனை. மாநிலம் முழுவதும் இன்று முழு ஊரடங்கு அமலானதால் வெறிச்சோடியது தமிழகம். சேலம், திருச்சி, மதுரை உள்ளிட்ட நகரங்களில் மருத்துவமனைகள் மற்றும் மருந்தகங்களுக்கு மட்டுமே அனுமதி. சேலத்தில் முழு ஊரடங்கு உத்தரவை மீறி செயல்பட்ட இறைச்சி கடைகளுக்கு மாநகராட்சி அதிகாரிகள் சீல் வைப்பு. 110 கிலோ இறைச்சி பறிமுதல் செய்யப்பட்டு அபராதம் விதிப்பு. பொது ஊரடங்கால் பாதிப்புக்கு உள்ளான ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள். 1800 விசை படகுகள் நிறுத்தப்பட்டதால் 5 கோடி ரூபாய் வர்த்தகம் பாதிப்பு. கோவை தெற்கு தொகுதி அதிமுக எம்எல்ஏவுக்கு கொரோனா உறுதி. வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்ட அம்மன் அர்ஜுனனுக்கு இஎஸ்ஐ மருத்துவமனையில் சிகிச்சை. சென்னையில் மட்டும் கொரோனா பாதித்த 30 பேர் இன்று உயிரிழப்பு. தமிழகத்தின் பிற பகுதிகளிலும் உயிரிழப்புகள் தொடர்வதால் பொதுமக்கள் பீதி. இந்தியாவில் இதுவரை இல்லாத அதிகபட்சமாக ஒரே நாளில் 24,850 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி. நாடு முழுவதும் வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரம். கொரோனாவால் மோசமாக பாதிக்கப்பட்ட நாடுகள் பட்டியல் 3வது இடத்தில் இருக்கும் ரஷ்யாவை நெருங்குகிறது இந்தியா. அமெரிக்காவில் கொரோனாவுக்கு மத்தியில் கோலாகலமாக நடந்த சுதந்திர தின விழா.
மனைவியுடன் அதிபர் டிரம்பும் பங்கேற்றதால் திடீர் சர்ச்சை. இனி விரிவான செய்திகள். சாத்தான்குளம் வர்த்தகர்கள் மரணம் தொடர்பாக உயிரிழந்த ஃபெனிக்ஸின் நண்பர்களிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தைச் சேர்ந்த வர்த்தகர் ஜெயராஜ், அவரது மகன் ஃபெனிக்ஸ் ஆகியோர் கொலை வழக்கு தொடர்பாக ஆய்வாளர் திரு ஸ்ரீதர் உட்பட 5 காவலர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக உயிரிழந்த ஃபெனிக்ஸின் நண்பர்களிடம் விசாரணை நடத்த சிபிசிஐடி போலீசார் முடிவு செய்தனர். முழு ஊரடங்கு காரணமாக அவர்களின் வீடுகளுக்கு செல்வதற்கு பதிலாக சிபிசிஐடி அலுவலகத்திற்கே வரவழைத்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. டெல்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தை இன்று திடீரென சந்தித்தார். கொரோனா நெருக்கடி மற்றும் சீனாவுடனான எல்லை மோதலுக்கு மத்தியில் இந்த சந்திப்பு நிகழ்ந்தது. இந்தியா சீனா இடையே லடாக் எல்லையில் போர் பதற்றம் நிலவி வருகிறது. இந்த சூழலில் முப்படை தளபதி திரு பிபின் ராவத், ராணுவ தளபதி திரு நரவனே ஆகியோருடன் பிரதமர் திரு மோடி நேற்று முன்தினம் திடீரென சீனாவை ஒட்டிய எல்லைப் பகுதியான லடாக் சென்றார். கடல் மட்டத்தில் இருந்து 11,000 அடி உயரத்தில் இருக்கும் லே மற்றும் நிமோ பகுதிகளை அவர் ஆய்வு செய்தார். ராணுவ வீரர்கள், விமானப்படை வீரர்கள், இந்தோ திபெத் வீரர்களுடன் உரையாடி அவர்களை உற்சாகமூட்டிய பிரதமர் பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் கேட்டறிந்தார். பிரதமரின் இந்த பயணத்தால் இந்தியா சீனா இடையே மேலும் பதற்றம் அதிகரித்தது. இந்நிலையில் டெல்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவனில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தை பிரதமர் திரு மோடி இன்று நேரில் சந்தித்தார். அப்போது லடாக் எல்லை பிரச்சினை, கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து குடியரசுத் தலைவருக்கு பிரதமர் திரு மோடி எடுத்துரைத்ததாக கூறப்படுகிறது. இந்த சந்திப்பு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. டெல்லியில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களில் மிக குறைந்த எண்ணிக்கையிலான மக்களுக்கே மருத்துவ சிகிச்சை தேவைப்படுவதாகவும், பெரும்பாலான மக்கள் வீடுகளிலேயே குணமடைந்து வருவதாகவும், மருத்துவமனைகளில் படுக்கைகள் காலியாக இருப்பதாகவும் முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் கொரோனா வைரஸ் தொற்றால் அதிக அளவில் பாதிக்கப்பட்ட மாநிலங்களின் பட்டியலில் டெல்லி 3வது இடத்தில் உள்ளது. தலைநகரில் அதிகரித்த வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்த மாநில அரசும் மத்திய அரசும் இணைந்து 10,000 படுக்கை வசதிகள் கொண்ட பிரம்மாண்ட சிறப்பு தற்காலிக மருத்துவமனையை அமைத்துள்ளன. இந்நிலையில் டெல்லியில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களில் மிக குறைந்த எண்ணிக்கையிலான மக்களுக்கே மருத்துவமனை சிகிச்சை தேவைப்படுவதாகவும், பெரும்பாலான மக்கள் வீடுகளிலேயே குணமடைந்து வருவதாகவும் முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்தார். இதனால் கொரோனா சிறப்பு மருத்துவமனையில் 9,900 படுக்கைகள் காலியாக உள்ளதாகவும் அவர் கூறினார். இந்தியாவில் கொரோனாவால் மோசமாக பாதிக்கப்பட்ட மாநிலங்களில் முதலிடத்தில் இருக்கும் மகாராஷ்டிராவில் பாதிப்பு எண்ணிக்கை 2 லட்சத்தை தாண்டியுள்ளது. மகாராஷ்டிராவில் ஒரே நாளில் 7,074 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் அம்மாநிலத்தில் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 2,64,000 அதிகரித்துள்ளது. இதில் 83,311 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 1,08,082 பேர் குணமடைந்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 8,671 உயர்ந்துள்ளது. மகாராஷ்டிராவில் கொரோனா பாதித்த போலீசாரின் எண்ணிக்கை 5,205 அதிகரித்துள்ள நிலையில் 68 காவலர்கள் உயிரிழந்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் 8 காவலர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் தீவிரமாக தேடப்பட்டு வரும் ரவுடி விகாஸ் துபேவின் முக்கிய கூட்டாளி கைது செய்யப்பட்டுள்ளான். உத்தரப்பிரதேசத்தின் கான்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ரவுடி துபே மீது கொலை, கொள்ளை, கொலை முயற்சி, கொலை மிரட்டல் என 60க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. அவனை பிடிக்க அவன் தங்கியிருந்த திக்ரு கிராமத்திற்கு சில தினங்களுக்கு முன்பு சென்ற காவலர்கள் மீது ரவுடி கும்பல் நடத்திய தாக்குதலில் 8 காவலர்கள் உயிரிழந்தனர். இச்சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. காவலர்களை கொன்று தப்பி ஓடிய ரவுடி கும்பலை பிடிக்க சிறப்பு அதிரடிப்படை அமைக்கப்பட்டு தீவிர தேடுதல் வேட்டை நடைபெற்று வருகிறது. இதனிடையே தலைமறைவான ரவுடி விகாஸ் துபேவின் வீடு பொக்லைன் இயந்திரம் மூலம் நேற்று இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. இந்நிலையில் ரவுடி விகாஸ் துபேவின் முக்கிய கூட்டாளியை போலீசார் இன்று கைது செய்துள்ளனர்.
சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீசுக்கு தொடர்பு இருப்பதாக புகார் எழுந்த நிலையில் தூத்துக்குடி உட்பட 13 மாவட்டங்களில் அந்த அமைப்புக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழகம் முழுவதும் இதற்கு தடை விதிப்பது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டு வருகிறது. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீசுக்கு தொடர்பு இருப்பதாக புகார் எழுந்த நிலையில் அந்த அமைப்புக்கு தடை விதிக்க கோரி கோரிக்கைகள் எழுந்தன. இதையடுத்து தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸை பயன்படுத்த தடை விதித்து நெல்லை சரக டிஐஜி பிரவீன்குமார் உத்தரவை பிறப்பித்துள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார், தூத்துக்குடி மாவட்டத்தில் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீசுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மாவட்ட நிர்வாக சம்பந்தமான இந்த கொரோனா தடுப்பு சம்பந்தமான ஊழியர்கள் செல்வதற்கு மட்டும்தான் இப்போ நம்ம அலோவ் பண்ணிகிட்ருக்கோம். மற்றவர்களை அறிவுரை சொல்லி அனுப்பிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் பொதுமக்களுக்கு என்னென்ன கேட்டுக்கிறதுனா, தயவுசெய்து இன்றைக்கு முழு ஊரடங்கு இருப்பதனால் யாரும் வீட்டை விட்டு தேவையில்லாமல் வெளியே வர வேண்டாம். இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் பொறுத்தளவு அவர்கள் மீது சில குற்றச்சாட்டுகள் வந்ததுனால இப்போ அவர்களை எந்த காவல் நிலையத்தில் மெயினாக வெஹிக்கிள் செக்கிங்கு, பீட்டு இதுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நம்ம எல்லா காவல் நிலையத்துக்கு உத்தரவு கொடுத்துருக்குறோம். விழுப்புரம் மாவட்டத்தில் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீசுக்கு தடை விதித்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ராதாகிருஷ்ணன் உத்தரவிட்டுள்ளார். மேலும் திருச்சி, கரூர், புதுக்கோட்டை, பெரம்பலூர், அரியலூர் ஆகிய 5 மாவட்டங்களிலும் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீசுக்கு தடை விதித்து திருச்சி சரக டிஐஜி ஆனி விஜயா உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்த 6 மாவட்டங்களிலும் உள்ள காவல் நிலையங்களிலும் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸை அனுமதித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அமைப்புக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் செய்து வந்த பணிகளில் ஊர்காவல் படையினர் மற்றும் முன்னாள் ராணுவத்தினரை பயன்படுத்தவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. உலகளவில் கொரோனாவால் மோசமாக பாதிக்கப்பட்ட நாடுகளின் பட்டியலில் 3ஆம் இடத்தில் உள்ள ரஷ்யாவை இந்தியா நெருங்கியுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே உள்ள எண்ணிக்கை மிகவும் குறைந்துள்ளது. சீனாவில் இருந்து பரவத் தொடங்கிய கொரோனா வைரஸ் தற்போது உலகம் முழுவதையும் ஆட்டி படைத்து வருகிறது. சர்வதேச அளவில் சுமார் 1,13,00,000 மக்கள் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 5,33,000க்கும் அதிகமான மக்கள் உயிரிழந்துள்ளனர். கொரோனாவால் மோசமாக பாதிக்கப்பட்ட நாடுகள் பட்டியலில் அமெரிக்கா முதலிடத்தில் உள்ளது. அந்நாட்டில் 29,35,770 பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. 2ஆம் இடத்தில் உள்ள பிரேசிலில் 15,78,376 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 6,74,515 பாதிப்புகளுடன் ரஷ்யா 3ஆம் இடத்தில் உள்ளது. இந்தியாவில் 6,74,312 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. பாதிப்பு எண்ணிக்கையில் 4ஆம் இடத்தில் இருக்கும் இந்தியா 3ஆம் இடத்தில் உள்ள ரஷ்யாவை நெருங்கியுள்ளது. இரு நாடுகள் இடையே உள்ள எண்ணிக்கை இடைவெளி வெறும் 203 என்ற அளவில் உள்ளது. வட தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்தில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காற்றின் திசைவேக மாறுபாடு காரணமாக வட தமிழகம், புதுச்சேரி கடலோர பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசான மழையும், கோவை, நீலகிரி, தேனி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரையும் மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடனும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழையும் பெய்யக்கூடும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் நீலகிரி மாவட்டம் தேவாலா, கோவை மாவட்டம் சின்னக்கல்லார், வால்பாறை, திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் தலா 4 சென்டிமீட்டர் மழையும், புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம், கோவை மாவட்டம் சோலையார், சின்னகோனா, செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர், திருப்பத்தூர் ஆகிய பகுதிகளில் தலா 3 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது. திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட அமமுக நிர்வாகியின் தாயார் மறைவுக்கு கழக பொதுச் செயலாளர் திரு டி.டி. தினகரன் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார்.
மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் இன்று வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், திண்டுக்கல் கிழக்கு மாவட்டம் திண்டுக்கல் மேற்கு பகுதி கழக செயலாளர் திரு எம் அன்சாரி ஹுசேனின் தாயார் திருமதி ஹைருன் நிஷா உடல்நலக்குறைவினால் இயற்கை எய்தினார் என்ற செய்தி கேட்டு வருத்தமுற்றதாக குறிப்பிட்டுள்ளார். அன்னாரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதோடு அவரது ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இளைப்பாற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதாகவும் திரு டிடிவி தினகரன் கூறியுள்ளார். கொரோனா நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் தமிழகம் முழுவதும் இன்று முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளதால் தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் முக்கிய சாலைகள் வெறிச்சோடின. கொரோனா வைரஸ் நோய் தொற்று காரணமாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஏற்கனவே முழு ஊரடங்கு அமலில் உள்ளது. கொரோனா நோய் தொற்று பரவலை தடுக்கும் வகையில் கடந்த சில வாரங்களாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையன்றும் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு வருகிறது. அதன்படி ஞாயிற்றுக்கிழமையான இன்று கடுமையான கட்டுப்பாடுகளுடன் கூடிய முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் முழு ஊரடங்கு காரணமாக அனைத்து கடைகள், தினசரி சந்தைகள், மீன் மார்க்கெட், கறிக்கடைகள் போன்றவை மூடப்பட்டுள்ளன. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் முக்கிய சாலைகள் அனைத்தும் வெறிச்சோடி காணப்படுகின்றன. மருந்தகங்கள் தவிர பெட்ரோல் பங்க் உள்ளிட்ட அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டு முழு ஊரடங்கிற்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளித்து வருகின்றனர். முழு ஊரடங்கால் காஞ்சிபுரத்தில் காந்தி ரோடு, காமராஜர் வீதி, நெல்லுக்கார வீதி, பேருந்து நிலையம், நான்கராஜ வீதிகள் உள்ளிட்ட முக்கிய சாலைகள் வாகன போக்குவரத்து இன்றி வெறிச்சோடின. காஞ்சிபுரம் பெருநகராட்சி பகுதியில் நகராட்சி ஆணையர் மகேஸ்வரி தலைமையில் நகராட்சி ஊழியர்கள் திடீர் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. செவிலிமேடு பகுதியில் செயல்பட்டு வந்த தெருவோர மீன் கடைகள் அப்புறப்படுத்தப்பட்டன. ஈரோடு மாவட்டத்தில் இறைச்சி கடைகள், மளிகை கடைகள், சாலை ஓர கடைகள் எதுவும் இயங்கவில்லை. ஜவுளி சந்தை மூடப்பட்டுள்ளது. பிரப் சாலை, சத்தியமங்கலம் சாலை, பெருந்துறை சாலை போன்றவை வெறிச்சோடி காணப்படுகின்றன. இனி மேலும் சில நிகழ்வுகளை வேகச் செய்திகளாக காண்போம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதுக்கோட்டை, அரிமளம், மிரட்டநிலை, ஆலங்குடி, மலையூர் உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. பலத்த மழையால் சாலைகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடியது. வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தனர். திருச்சி மாவட்டம் தொட்டியத்தில் உள்ள வடகரை வாய்க்காலில் தண்ணீர் திறந்துவிட வலியுறுத்தி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த வாய்க்காலில் இருந்து திறந்துவிடப்படும் காவிரி தண்ணீர் மூலம் ஆயிரக்கணக்கான ஏக்கர் அளவிலான பாசன நிலங்கள் சாகுபடி செய்யப்படுகிறது. மேட்டூரில் இருந்து காவிரி ஆற்றுக்கு தண்ணீர் திறக்கப்பட்டு பல்வேறு பாசன வாய்க்கால்களுக்கு தண்ணீர் செல்லும் நிலையில் தொட்டியம் வடகரை வாய்க்காலுக்கு இன்னும் தண்ணீர் திறக்கப்படவில்லை. இதனை கண்டித்து அப்பகுதி விவசாயிகள் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் இன்று ஒரே நாளில் புதிதாக 197 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் இதுவரை கொரோனா வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 6552 உயர்ந்துள்ளது. வீட்டு கண்காணிப்பில் 3023 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இன்று மட்டும் 107 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் கொரோனாவுக்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 92 அதிகரித்துள்ளது. பாளையங்கோட்டை அரசு சித்த மருத்துவக் கல்லூரியில் கொரோனா நோயாளிகள் பயன்படுத்திய மருத்துவ கழிவுகளை எரிக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொரோனா நோயாளிகள் பயன்படுத்திய முகக்கவசம் உள்ளிட்ட மருத்துவ கழிவுகள் பாளையங்கோட்டை அரசு சித்த மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் இரவு நேரங்களில் எரிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் குழந்தைகள், முதியோர் உள்ளிட்டோருக்கு மூச்சு திணறல் ஏற்படுவதாக குற்றம் சாட்டி அந்த பகுதி பொதுமக்கள் சித்த மருத்துவக் கல்லூரி முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பேச்சுவார்த்தையின் போது பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் முழு ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் இறைச்சி கடையை திறந்து விற்பனை செய்த கடைக்கு சீல் வைக்கப்பட்டது. முழு ஊரடங்கை ஒட்டி ஆற்காடு சாலை, காந்தி சாலை, காமராஜர் பகுதி மார்க்கெட் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளன. எனினும் பொதுமக்கள் பலர் விதிகளை மீறி வெளியில் சுற்றித் திரிந்தனர். இதனால் கொரோனா தொற்று அதிக அளவு பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது.
செய்யாறு ஆரணி கூட்டசாலையில் இறைச்சி கடை திறந்து வியாபாரம் செய்த கடைக்கு நகராட்சி பணியாளர்கள் மற்றும் காவல்துறையினர் சீல் வைத்தனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் இன்று ஒரே நாளில் 59 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதால் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 1360 அதிகரித்துள்ளது. இதனிடையே கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பரமக்குடியைச் சேர்ந்த 35 வயது இளைஞர் சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்தார். இதனால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கொரோனாவிற்கு பலியானோர் எண்ணிக்கை 23 அதிகரித்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் 2 டிஎஸ்பி உட்பட 40 போலீசாருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மட்டும் 12 காவலர்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 1107 பேர் கொரோனாவில் இருந்து மீண்டு வீடு திரும்பியுள்ளனர். 1234 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மாவட்டத்தில் இதுவரை 14 பேர் கொரோனாவிற்கு பலியாகியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் மயிலத்தில் பெண் பயிற்சி காவலர்கள் 57 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டனர். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அருகே உள்ள கொள்ளியம்குணத்தில் காவலர் பயிற்சி பள்ளி இயங்கி வருகிறது. இப்பயிற்சி பள்ளியில் உள்ள 3 பெண் பயிற்சி காவலர்களுக்கு அடுத்தடுத்து கொரோனா உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து காவலர் பயிற்சி பள்ளியில் உள்ள 326 பேருக்கும் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதில் 57 பயிற்சி பெண் காவலர்களுக்கு கொரோனா இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 57 பேரும் பயிற்சி பள்ளியிலேயே தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. டெல்லியை தொடர்ந்து மும்பையிலும் இன்று இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்து வருகிறது. மும்பையில் இன்று காலை முதல் பெரும்பாலான இடங்களில் பலத்த காற்றுடன் மழை பெய்துள்ளது. சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. கடல் சீற்றம் அதிகரித்து காணப்பட்டது. பல அடி உயரத்திற்கு அலைகள் எழும்பின. அடுத்த 24 மணி நேரத்திற்கு டெல்லி மற்றும் மும்பையில் மிதமானது முதல் பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே கலப்பு திருமணம் செய்ததற்காக ஆணவ கொலை செய்ய ஆட்கள் தங்களை தேடிக் கொண்டிருப்பதாக புதுமண தம்பதியினர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பாதுகாப்பு கோரி புகார் அளித்தனர். தக்கலை அருகே உள்ள குமாரகோவில் பகுதியில் உள்ள கருப்பு கால வெளியைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவரும் கணபதிபுரம் பகுதியைச் சேர்ந்த சுபா என்ற பெண்ணும் காதலித்து வந்தனர். இதற்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்ததால் இருவரும் கடந்த மாதம் 22ஆம் தேதி வீட்டை விட்டு சென்று திருமணம் செய்து கொண்டனர். இதனிடையே கடந்த சில தினங்களாக சுபாவின் உறவினர்கள் தங்கள் இருவரையும் ஆணவ கொலை செய்ய தேடி வருவதாகவும் தங்களது உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத நிலையில் மறைந்து வாழ்ந்து வருவதாகவும் தெரிவித்த புதுமண தம்பதியினர் தகுந்த பாதுகாப்பை தங்களுக்கு வழங்குமாறு மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். வருஷமாக லவ் பண்ணி இப்போ என்ன வீட்டில் பிரச்சனை வந்தனால நான் இவங்கள்ட்ட தான் போவேன்னு சொல்லி ஓடி வந்தேன். தக்கலை போலீஸ் ஸ்டேஷனில் கல்யாணம் பண்ணி எங்கள் வீட்டில் யாருமே வேண்டான்னு சொல்லி ஒதுக்கிட்டு அதுக்கு இப்போ இதில் கொல்லணும், எங்கள் மாமா மருவெல்லாம் கொல்லணும் அப்படின்னு சொல்லி 60 பேராக சேர்ந்து வீட்டில் நேரத்துக்கு ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க. அதனால் பாதுகாப்புக்காக நாங்கள் இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். நாடு முழுவதும் இதுவரை சுமார் 97,89,000 பேரின் இரத்த மாதிரிகள் கொரோனா பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 6,73,000 கடந்துள்ளது. வைரஸ் தொற்றால் அதிகம் பாதிக்கப்பட்ட மாநிலங்கள் பட்டியலில் மகாராஷ்டிரா தொடர்ந்து முதலிடத்திலும், தமிழகம் 2ஆம் இடத்திலும், டெல்லி 3ஆம் இடத்திலும் உள்ளன. இந்நிலையில் அனைத்து மாநிலங்களில் இருந்தும் நேற்று வரை 97,89,066 பேரின் இரத்த மாதிரிகள் கொரோனா வைரஸ் தொற்றுக்காக பரிசோதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது. இதில் நேற்று மட்டும் 2,48,934 பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.